ஒரு சிறந்த அறிவிப்பு என்னென்னா, அதாவது வியாழன் வெள்ளி 2 நாட்கள் உத்தரவு. இதில் நீங்கள் புதன்கிழமை அன்னைக்கே வாரீங்க. வியாழக்கிழமை உத்தரவு கேட்குறவங்க புதன்கிழமை வாரீங்க. 2 நாட்கள் உத்தரவு கேட்கணும்னு நினைக்கிறவங்களும் கூட புதன்கிழமையே வாரீங்க. ஆனால் நீங்கள் புதன்கிழமை வர்றது சரி. இனிமேல் புதன்கிழமை இரவு 10 மணிக்கு முன்னால் கோயிலுக்கு எல்லா மக்களும் வந்துடணும். வரணும்னு நினைக்கிறவங்க ஆங்காங்கே யூடியூப் மூலமாக கேட்டுக்கிட்டு எல்லா பக்தர்களுக்கும் சொல்லுதேன். புளியரை வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசாமி திருக்கோயிலுக்கு வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை உத்தரவு கேட்கணும்னு நினைக்கிறவங்க புதன்கிழமை புறப்படணும்னு நினைத்தால் இரவு 10 மணிக்குள்ளே கோயிலுக்கு வரணும். 10 மணிக்கு மேலே உங்களுக்கு இங்கே தங்கிறதுக்கு அனுமதியோ உங்களை வரவேற்கிறதுக்கு ஆளோ இங்கே கிடையாது. அதுக்கு அங்கிட்டு காலையில் 5:30 மணிக்கு மேலே தான் உங்களை நாங்கள் பார்க்க முடியும். இது ஒரு விஷயம். அதே மாதிரி வெள்ளிக்கிழமை நம்ம உத்தரவு கேட்போமே நினச்சி ஊர்லேருந்து வியாழக்கிழமை புறப்பட்டு வருவீங்க. அந்த வியாழக்கிழமை புறப்பட்டு வரக்கூடிய ஆட்களும் அந்த வியாழக்கிழமை இரவு 10 மணியோட முடியுது. நீங்கள் அதுக்கங்கிட்டு வரதா இருந்தால் வெள்ளிக்கிழமை அதிகாலை 5:30 மணிக்கு தான் அங்கே வரலாம். இதை ஏன் சொல்கிறோம்னா, உங்களுடைய கவனத்தை எதிர்பார்த்துக்கிட்டு விடிய இங்கே முடிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு ஆள் நான் யாரையும் போடலை. 10 மணி வரை தான் முடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. தங்கும் வசதி கொடுப்பாங்க, அதுக்கு மேல் கொடுக்க மாட்டாங்க. இது நீங்கள் ரொம்ப முக்கியமாக தெரிய வேண்டிய ஒரு விஷயம். அடுத்து சென்னையிலேருந்து, மதுரையிலேருந்து, கோயம்புத்தூர்லேருந்து எவ்வளவோ வெளியூர்களிலேருந்து பக்தி தாழாமல் ஐயன் மீது நம்பிக்கையோடு புனிதமாக நீங்கள் வாரீங்க. நான் ட்ரெயினுக்கு டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன், ஃப்ளைட் டிக்கெட் பண்ணியிருக்கேன், பஸ் டிக்கெட் பண்ணியிருக்கேங்கிற வார்த்தையை என்கிட்ட சொல்லணுங்கிற ஒரு எண்ணத்தை நீங்கள் கைவிட்டுறணும். ஏன்னா உங்களுடைய அவசரத்துக்காகவோ உங்கள் டிக்கெட்டுக்காகவோ என்னால் சாமி சொல்கிறதுக்கு முடியாது. சாமி சொல்கிறது வரை நீங்கள் வெயிட் பண்ணணும். அது உங்களுடைய மனசை பொறுத்தது தான். அதனால் உங்களுடைய டிக்கெட்டுக்காக என்னை இழுக்கக்கூடாது, என் மேலே யாரும் வருத்தப்படக்கூடாது. இதை எல்லாருமே நீங்கள் சரியாக புரிஞ்சு தெளிவாக உயர்வாக உங்கள் மனதை பக்குவப்படுத்தி கொள்ளுங்கள். இது என்னுடைய பணிவான வேண்டுகோள். எல்லோரும் ஆனந்தமாக இருப்போம், தெளிவாக இருப்போம். வாழ்க, வணக்கம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உங்கள் உள்ளத்தில் நம்ம பிள்ளைங்களுக்கும் நமக்கும் முன்னால் ஒரு காலத்தில் ஏதோ செய்வினை வைவினைகளால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு சில மனவேதனைகளும் துயரங்களும் உங்களுக்கு தோன்றியிருக்கு. அவைகளெல்லாம் நேற்று இரவோடு நீக்கி உங்கள் பிள்ளைங்களை உயர்த்தி வாழ வைக்கக்கூடிய வழிகளை நான் கொடுத்துட்டேன். அதனால் முதல்ல மூத்தவனுக்கு வேலை கிடைக்கும், அது அரசாங்க உத்தியோகமாக இருக்கும். இன்னொருத்தருக்கு ஏர்போர்ட் சம்மந்தமான வேலை கிடைக்கும், அதில் அவன் பிரயோஜனப்படுவான். எந்த தடைகளும் இல்லாமல் உங்களுக்கு வெற்றியாக்கி தந்தால் போதுமில்ல. முதல்ல உங்களுடைய ஆழ்மனமாகிய உள்மனதுக்குள்ள ஒரு தாழ்மை உணர்வு இருக்குது. அது என்னன்னு பார்த்தேன். நாம் எழுதக்கூடிய எக்ஸாம், நம்ம எழுதக்கூடிய பரீட்சை, இவைகளில் நம்மளால் ஸ்டெயின் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு சில கெட்ட எண்ணம், கற்பனை எண்ணங்கள் உங்கள் உள்ளத்துக்குள்ளே இருக்குது. அந்த உள்ளத்தை இன்னையிலிருந்து மாற்றிட்டு நான் உள்ளிருந்து உங்களை எழுத வைக்கிறோம்ங்கிறது சிந்தனை பண்ணி செயல்படு. உன்னை ஜெயிக்க வச்சுருவேன். கால் வந்துட்டு வா. அந்த மனச்சோர்வு இன்னையிலிருந்து நீங்கிரும். இந்த கவலைப்படாமல் இரு. காசு பணத்தோடு நல்லா இருங்கப்பா. வேறு என்னடா வேணும்? பாஸ் ஆகிட்டேன். இந்த மாற்றி கொடுக்குறேன், தைரியமாறு. கைப்பாட்டு வராது. இந்த மகள் இந்த வர வச்சுட்டேன். நல்லா வந்துடும். சந்தோஷமாக இருக்கும். கேட்டோம். அதே திருவண்ணாமலை பகுதி தன்னுடைய வீடு காடுகரைகளை பற்றி மனவருத்தப்பட்டு வந்த மகன் யாரப்பா? வீடு காடுகரைன்னு சொல்லுது. என்ன காடு வச்சிருக்கியா? கால் வந்துட்டு வா. பக்கத்தில் வா. கால் வந்துக்கா.
உட்காரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உங்கள் வீட்டுக்குள்ளே இறந்து போன ஒரு ஆத்மா ஒன்று நீங்கள் தெய்வமாக கும்பிடக்கூடியதாக இருக்குது. முன்னோர்களில் ஒரு ஆன்மா, சரியா? ஆனால் அது உங்களுடைய வழிபாடு தானே தவிர அந்த ஆத்மாவை வச்சு எந்த பலனும் கிடையாதுன்னு சொல்லிடுது. அதுக்காக அதை கும்பிடுறதை நிறுத்த வேண்டாம், அந்த உணர்வுகள் கெட்டு போயிடும். இப்போ உன்னுடைய குடும்பம் 3.25 ஆண்டுகளாக 2 பிரிவுகளாக பிரிஞ்சு மனவேதனை அடைந்ததாக உங்கள் குடும்பம் நடந்துக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய விவசாய இடத்த போய் பார்க்க போனேன். அந்த இடத்த விட்டுட்டு நீ வெளியேறணும்னு சொல்லி ஒருத்தன் போட்டி போட்டு குழப்பம் பண்ணிக்கிட்டாலே தான். அந்த குழப்பத்தில் இந்த தகராறில் போலீஸ் வழக்குகள் வருமா அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பமும் உங்கள் உள்ளத்தில் இருக்குது. கால்வன்ட்டு வா. அந்த அவனுடைய இடைஞ்சலை தீர்த்து உங்கள் இடத்துக்கு வெற்றியாக வாழ வச்சு தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? பக்கத்தில் வர சொல்ல அவனை பார்ப்போம். எந்திடா, கொஞ்சம் அங்கே தள்ளிப்போங்க. இன்னும் கொஞ்சம் அங்கே தள்ளிப்போம்மா. ஐயா, என் உடம்புக்கு அந்த சக்தி வருமா? இன்னொரு தடவை கால் வந்துட்டு வரலாம். இந்த பிறவியில் இவனுடைய உடல் வளர்ச்சி பெறுமா வளர்ச்சி பெறாதாங்கிற ஒரு மனக்குழப்பம் உங்கள் இடத்துல இருக்குது. இது பிறவியின்படியே இப்படி தான் நடந்திருக்கா அப்படின்னு நான் பார்க்கும் பொழுது முன்ஜென்ம பாவத்திலே ஒரு பெரிய சங்கல்பம் நடந்தது. அது என்னன்னு நான் பார்த்தேன். உன்னுடைய தந்தையார் வழியில் 4 தலைமுறைகளுக்கு முன்னால், நல்லா புரிந்து கொள்ளடா, 4 தலைமுறைகளுக்கு முன்னால் ஒரு வயோதியன் ஒருவனை ஆளு கூணு விழுந்து குறுகி போய் இருந்த ஒருத்தனை அந்த காலத்தில் சிந்துவெளி நாகரிகத்தை போல குதிலுக்குள்ளே வச்சு விளக்கேற்றி பூமிக்குள்ளே புதைச்சிட்டாங்க. 4 தலைமுறைகளுக்கு முன்னால். ஒரு தலைமுறைக்கு எத்தனை வயசுடா தெரியுமா உனக்கு? 100 வயசு என்பது ஒரு மனிதனுடைய தசாபக்தியோடு சேர்த்து 120 வயசு. தலைமுறை என்றால் என்ன? 22 வயது 21 வயதில் கல்யாணம் முடிக்கான், 25 வயசில் ஒரு குழந்தை பிறந்துடும். அந்த குழந்தைக்கு 21 வயசு வந்தால் ஒரு தலைமுறை. புரியுதா? இதுதான் முறை. அப்படி 4 தலைமுறைகளுக்கு முன்னால் ஒரு வயோதியன் ஒருவனை இந்த குடும்பத்தில் ஒருத்தன் செஞ்சு அந்த ஆத்மா இப்பொழுது குழந்தையாக பிறந்திருக்கு. அதனால் இது பிறவிப்படி வந்த நிலையாக இருக்குது. இதை மாற்ற முடியாது என்பதற்கு இன்னும் 3 முறை வருகிற பொழுது தெளிவு பண்ணித்தாரேன். அவனை வளர வைக்கலாமான்னு பார்த்தேன். உயரம் கிடைக்காது, ஆனால் ஆள் கணம் கிடைக்கும். அதை மட்டும் தான் செஞ்சு தர முடியும் இந்த பிறவியில். அதை செஞ்சு தந்தால் போதுமா? குண்டுன்னு ஆக்கித்தாரேன், ஆனால் வளர விட மாட்டேன். கால் வந்துட்டு வரலாம். உடம்பை பெருசாக்கிடுவோம், ஆள் வளராது. நம்ம உண்மையான உத்தரவு சொல்லுதான், பொய் சொல்ல முடியுமாட? வா, எந்த மனக்கவலையும் கொள்ளாத, படிப்படியாக நல்லா ஆக்கித்தாரேன், வெற்றி ஆக்கிடுவோம். இப்படி இந்த பக்கத்தில் வா, பக்கத்தில் வா. கடன் பட்டு மனவேதனை இருக்குது, கடனை தீர்த்து தர மகனே, நல்லாரு. இந்தாடா, வெற்றி ஆகுவாய், தீரும். போய்ட்டோம். இந்தா பேணி வச்சுக்கா. போ. எந்த ஊர் உனக்கு? திருவண்ணாமலை. அப்போ எல்லாருமே நாங்கள் திருவண்ணாமலை அப்படிம்பிய, எனக்கு தெரியாது. கணவன் மனைவி மனவேதனையுடன் வந்தவர்கள் யார்? என்ன உன் முன்னாடி எங்கடா இருக்கா? உனக்கு அவளுக்கு என்னடா பிரச்சனை? எந்த ஊரில் இருக்கு? இப்பாவா எங்கே இருக்கா?
கால் வந்துட்டு வா. கண்ணை மூடு, என்னென்னு பார்க்குறேன். ஐயா, இந்த பிரச்சனைக்கு என்ன முடிவு? ஓஹோ, அப்படியா? பேசிட்டு வா, கால் வந்துட்டு வா. அவள் சோசியலிசமாக பேசுவதையும் சுதந்திரமாக இருப்பதையும் உன் உள்ளம் தவறாக கருதிவிட்டது. உண்மையா? அதனால் ஒரே வீட்டுக்குள்ள இப்படி இருக்க அவளை நம்பலாமா நம்பக்கூடாதா? அந்த நம்பிக்கையான வாழ்வு சரியாக இருக்குமா, இல்லை என் வாழ்க்கையில் வெறும் குழப்பம் நடந்துருமாங்கிற ஐயப்பாடோடு என்னை பார்க்க வந்திருக்க. உண்மையா? கால் வந்துட்டு வா. ஜெபாவை அடமான வச்சு ஒரு 1000 ரூபா வாங்கிப்பான். அவளை நம்பலாம்னு மேலேருந்து உத்தரவாயிடுது. அவளை நம்பலாம். அந்த நம்பிக்கைக்கு கதாபாத்திரமாக இருப்பாள். உனக்கு ஒரு துரோகமும் நடக்காது. வீணாக நீ உணர்ச்சி வசப்பட்டு உன் வீட்டுக்காரங்க சொல்ல கேட்டு போனோன்னா உனக்கு பொண்டாட்டியே கிடைக்க மாட்டா, வேதனை அடைவ. கால் வந்துட்டுவான். கர்மசாமிக்கு வாடா. அதே மாதிரி உனக்கு நிலையான வருமானத்திலும் குறை இருக்குது. அந்த வருமானத்தையும் தாரேன், நல்ல வாழ்க்கையும் தாரேன். இந்தா பேணி வச்சுக்கா, பெருமையோடு இருந்துக்கா. அதெல்லாம் அடுத்து உனக்கு தீர்த்து தாரேன். சந்தோஷம். அடுத்து என்ன பாரு. வெளிலப்போ, வெளிலப்போ, மைக்கு எனக்கு வேணும். கர்மசாமி, ஆமாம், திருவண்ணாமலை உடல்நிலை கோளாறை பற்றி கேட்க வந்தது யாரு? என்னமா செய்து காலில் இருந்து இது யாரு? அவளுக்கு அப்படி இருக்கா? காலில் இருந்து தங்கம் பார்த்த கை அது தங்க பார்க்குமா, தருவம் காத்த கை. இன்னொரு தடவை காலில் இருந்து வா. இவ்வளோ கஷ்டமா? என்ன பிள்ளைங்க நீங்கள்லாம்? வாமா. 3 விதமான கேள்விகள் உங்கள் உள்ளத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறது. 1, இந்த உடல்நிலைகள் சரியில்லாமல் போனது இயற்கையால் ஆகியிருக்குமா, வேறு எதுவும் குறைபாடு கோளாறுகளால் நடந்திருக்கா என்பது ஒரு கேள்வி. 2வது உள்ள கேள்வி, சிறந்த அறிவுடைய ஆண்மகனின் துணை நம்முடைய உள்ளத்திலும் உடம்புக்கும் இந்த வாழ்வுக்கும் குறையாக இருக்கிறது, அதற்கு ஒரு தெளிவான நிலை கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு மன பதட்டம் மிகுந்த ஒரு கேள்வி. 3வது, நம்முடைய வாழ்வு ஒரு முற்றுப்புள்ளியாக இருந்தாலும் பிள்ளையினுடைய வாழ்வுக்கு தெளிவான வழி கிடைக்கணும், அது இந்த வருஷமே இப்பொழுதே கிடைக்குமா கிடைக்காதா என்றது 3வது கேள்வி. இந்த 3 விதமான கேள்வி உங்கள் உள்ளத்தில் இருக்குது. உண்மையா இல்லையா? கால் வந்துட்டு வா. அதனால் இந்த பிள்ளை நீட்ஸில் வந்து வெற்றி கண்டு விட்டாள். எப்படி வெற்றி கண்டு? என்ன அர்த்தம்? ஜெயிச்சுட்டான்னு அர்த்தம். நல்ல மதிப்பெண்ணும் வெற்றியும் அடைவாள். அதில் எந்த குறையும் இல்லை. உன் உடம்பில் இருக்கிறது இயற்கையான நோய் தான். அதில் எந்த ஒரு குளறுபடியும் யாராலும் மந்திர தந்திரம் நடக்கலை. ஆனால் அந்த வீண் பிரச்சனை தேவையில்லை. அதை குணமாக்கி நீ நல்லாயிருவ. தைரியமாக இரு. வரக்கூடிய ஆடி மாதம் அமாவாசைக்கு உட்பட உனக்கு கொஞ்சம் பணம் கிடைக்கும். அதை வச்சு சுயமாக ஒரு தொழில் ஆரம்பிச்சுக்கா. வேறு யாரை நம்பியும் வீண் போகாத. இந்த பெற்றுக்கொள் ஆனந்தமாக. யாருக்கு? அடுத்த உத்தரவில் அதுக்கு பார்த்து சொல்லுதேன். சும்மா சொல்ல முடியாது என்னால். சரிதானே? வா மகளே வா. இந்தா வெற்றியுடன் வா. அருமையான ஸ்வீட்லாம் கொண்டு வா. ஜெயிச்சுக்கா. ஓடிப்போ. கர்மசாமி, ஆமாம். சரி. அதே திருவண்ணாமலை தலைவன் தலைவி கண்மூடும் வேளையிலும்
இன்னும் ஒரு முறை காலில் வந்துட்டுவாம்மா. இவன் யார் பையன்? என்ன அவனுக்கு? பதறாமல் எழுந்துச்சு காலில் வந்துட்டுவான். வரலாம். ரெண்டே முக்கால் ஆண்டுகளாக உன்னுடைய தொழிலால் உன்னுடைய உயர்வடைய முடியாத கடன்களும் மனவேதனையும் அடைஞ்சிருக்கடி. உண்மையா? அதே மாதிரி குடும்பத்தில் பெரியவங்களுடைய வார்த்தையால் மனவேதனையும் குளறுபடியும் உருவாகி இந்த குடும்பம் பிரிஞ்சிருமா, ஆனால் பொண்டாட்டியோட வாழவா பெரியவங்களோட சேரவா யாரை விளக்குன்னு எனக்கு தெரியலையே அப்படிங்கிற மன ஏக்கமும் வேதனையும் உங்கள் உள்ளத்தில் இருக்குது. உண்மையா? கால் வந்துட்டு வா. நடக்கும். இப்போ ஒரு வருமானத்தை நோக்கி உங்களுடைய பயணங்கள் சென்று கொண்டிருக்கிறது. அதை வெற்றியாகி உங்களுக்கு நிறைந்த காசு பணம் தந்து உதவுனா போதுமா? வேற என்ன வேணும்? அந்த பில்டிங்குள்ளே இந்த கனியை போடு, ஜெயிச்சு தரேன், வருமானமும் கிடைக்கும், வெற்றியாக நடத்தி தரேன். வா பக்கத்தில். கொஞ்சம் வாயை குறைச்சா நிம்மதி தானாக வரும். என்னத்தை குறைக்கணும்? இந்தா குறைச்சிக்கா, வாழ்வாய் நல்ல பிள்ளை எதிர்காலத்தில் ஒரு அற்புதமான ஆர்டிஓவாக ஆகுவான். போய்ட்டு வா. நல்லா இருங்க செல்ல மக்களே, சந்தோஷமா இருங்க. கருப்பசாமி, ஆமாம் அப்படியா? திருவண்ணாமலை தன் மனைவியும் பிள்ளையும் புத்தி காக்க வந்தவன் யாருப்பா? நீ ஆம்பளையா? மனைவி பிள்ளையை பற்றி காக்க வந்தது யாரு? நெஞ்சம் துடிக்குதே, யார் வந்தது யார் வந்தது யார் வந்தது? என்னடா வேணும் தம்பி? கால் வந்து யாரே? நல்ல மன நிறைவாக உட்காரு பார்ப்போம். பார்க்குறேன். அவளுக்கு அந்த கல்லூரியில் ஏற்பட்ட சில மன உபாதைகள், ஃப்ரெண்ட்ஷிப்பால் ஏற்பட்ட மனக்குழப்பங்கள் ஒரு காரணம். அந்த காரணத்தை நீக்கி கல்லூரியை படிக்க வச்சா போதுங்களா? இந்த கண்ணை முடிக்கும். கருப்பசாமிக்கு என்னடா சாமி 2 வார்த்தையில் முடிச்சுட்டாரேன்னு சொல்லுவான். உள்ளம் குழம்புத. அவனுக்கு வேலையை வாங்கி தரேன், உன் பிள்ளைய காலேஜுக்கும் போக வைக்கேன். இந்த அப்படி 6 மாதங்களுக்குள்ள வேலை விஷயத்தில் வெற்றி கிடைக்கும். நல்லா இருக்கும். போய்ட்டோம். கருப்பசாமி, ஆமாம் அப்படியா? சரி கேட்டுருவான். எங்கே இருக்காங்கன்னு பார்ப்போமே. பார்த்துருவான். நல்லது தான். 1 2 3 4 5. காங்கேயம். திருவண்ணாமலை போய் உட்காந்துக்கோங்க. அடுத்து கூப்பிடுவோம். திருவண்ணாமலை அடுத்து கூப்பிடுவாங்க ஐயா. காங்கேயம் வாங்க. காங்கேயம் அப்படியா? தன் பிள்ளையை பற்றி கேட்க வந்தது யாருப்பா? கால் வந்துட்டு வரலாம். என்ன பிள்ளை? கால் வந்துட்டு வா. என் பண்ருட்டி பலாப்பழமே. இன்னொரு தடவை கால் வந்துட்டு. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அந்த எல்லையில் போகிற வழியில் என் தங்கை மாகாளின்னு ஒருத்தி வாராளா? யாருப்பா அது? இருக்காளா? கால் வந்துட்டு வரலாம். உன் பையனுக்கு இப்போ சனி பகவானுடைய பார்வை நடக்கிறதுனால அவனுடைய தொழிலை பற்றியும் வாழ்வாதாரத்தை பற்றிய குழப்பம் இப்போதைக்கு உள்ளத்தில் ஓடிக்கிட்டு இருக்கும். ஆனால் மனதாலும் அறிவாலும் சிறந்தவன்.
ஆனால் முன்னேற்றத்துக்குரிய பாதை மட்டும் அமையலையேங்கிற ஒரு கஷ்டம் உன் உள்ளத்தில் இருக்குது. அதை அமைச்சு தெளிவாக இருந்தால் போதும்ல. அவனுக்கு தொழிலுக்காக யார்ட்டையாவது நீ பணம் கொடுத்தனா நீ ஏமாந்து போயிடுவ. அப்படி கொடுக்க வேண்டாம். 3 மாதம் பொறுத்து இருந்தனா அவனுக்கு தொழிலும் முன்னேற்றமாக வந்துடும், அவன் வாழ்க்கையும் நல்லாயிரும். பக்கத்தில் வா மகனே, ஜெயிச்சு தரேன். நல்லா கருப்பசாமி. ஆமாம், அதே காங்கேயம் இல்லை. காங்கேயம் மேடம் உனக்கு கால் வந்துட்டு வா. கேளாய் மகனே கேளொரு வார்த்தை. என்னடா வேணும் உனக்கு? ஆ, கையில் பூ வச்சுருக்கேன் பார்த்தியா? பொண்டாட்டி ஒரு பக்கம், நீ ஒரு பக்கம். கால் வந்துட்டு வா. யார் விட பாகத்தில் வா, பாகத்தில் வா. கண்ணமூடு பார்ப்போம். என்னப்பா இவன் வாழ்க்கையில் இப்படி நடக்குன்னு கேட்டேன். இருதார யோகம் உள்ள குடும்பத்தில் போய் நீ பெண் எடுத்துட்டியான். சரானா? அவங்க வீட்டில் யாருக்கு 2 கல்யாணம்? மாமியாருக்கு. புரியுதா? இருதார யோகம் உள்ள ஒரு குடும்பத்தில் போய் பெண் எடுத்த. அதை மாதிரி நம்ம மனைவிக்கும் எதுவும் பிரச்சனை வந்துடுமோ அப்படின்னு உன்னை எங்குதேடா கால் வந்துட்டு வா. வெற்றிவேல் முருகனுக்கு. இப்போ அவள் கண்டிப்பாக வேணுமா? அவள் வரமாட்டோம்னு சொன்னால் என்ன செய்ய? உன் கூட இருக்கிறதுக்கு இஷ்டம் இல்லைங்கிறா. அவன் மனநிலைகள் வேறு மாதிரி குழம்பிடுது. அதனால் உனக்கு இப்போ ஆறுதல் இல்லை, அதுக்காக வேணுங்கிற. சரிண்ணா? என்ன கருப்புசாமி செய்யலாம்? கண்ணை மூடு, உன்னை பற்றி கொஞ்சம் கேட்கட்டும்ண்ணா. அப்படியா? நிலம் நல்லா இருக்கு, விதை நல்லா இருக்கு, கலப்பை இல்லை. அதனால் உனக்கு துணையாக வந்து சேர்வாள் உன் மனைவி. நல்லா வெற்றி அடைவாள். போயிட்டு சிங்கப்பூர். ஆதி அந்தம் இல்ல ஜோதியே. கால் வந்துட்டு வரலாம். ஆண்டருள் நீ அம்மையப்பா. அம்மையப்பா நல்லா இருக்கியப்பா. வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். நீ பெற்ற பிள்ளைக்கு ஒரு சிறந்த பிஸ்னஸ்மேன் சிங்கப்பூர்லேயே மாப்பிள்ளையாக இருக்கான். அதை கல்யாணம் முடித்து வெற்றியாக்கி தந்தால் போதுமில்ல. முதல் உத்தரவாக அதை செய்தேன். அதே மாதிரி என்னையை நினச்சி சிங்கப்பூரில் ஒரு லாட்ரி எடுத்த, அது வெற்றியாக்கி இப்போ காரெல்லாம் கொண்டு வந்துட்டியாமலா, ஜெயிச்சாச்சு. இன்னும் அடுத்து ஒரு பெரிய பிஸ்னஸை பண்ணதுக்காக ஒரு பிளானிங் நடந்துக்கிட்டு இருக்கு. அதை நான் கூட இருந்து ஜெயிச்சு தந்தா போதும்ல. கால் வந்துட்டு வரலாம். மெல்ல யார் அவன் கேட்டு பார்க்குறேன். ஓகே, வரலாம்ப்பா. நீ நடத்தக்கூடிய தொழிலுக்கும் நட்புக்கும் சில பேர்கள் மன இடைஞ்சல் கொடுத்து உனக்கு தடங்கல்களை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. அந்த தடங்கல்களெல்லாம் நீக்கி வெற்றியாக்கி தந்தா போதும்லாம். இந்த பல கோடிகளை பெற்று ஜெயித்து வருவேன். உன் பிள்ளைக்கு தை மாதத்துக்கு உட்பட நிலையான வாழ்வை கொடுத்து பெருமையோடு வாழ வைப்பேன். வெற்றி உண்டு மாதிரி எல்லாம் ஆனந்தமாக நடக்கும். அருப்புக்கோட்டை, அருப்புக்கோட்டை. அக்கா உங்களுக்கு அருப்புக்கோட்டையா? அங்கே நில்லுங்க. கூப்பிடுறேன், இருங்க, அங்கே நில்லுங்க. டங் டிங் டுவங் டிங். அருப்புக்கோட்டை பத்திரகாளி அம்மன் கோயில் எங்கே இருக்கு? டவுனுக்கு. உங்கள் வீடு எங்கிட்ட இருக்கு? அது இன்னொரு கிராமத்தில் இருக்க கோயிலை நீங்கள் சொல்லுதீங்க. சரிண்ணா? என் மகனுக்கு வேலை வேணும், என் பொண்டாட்டி உடம்பு நல்லா ஆகணும்னு காட்டு வந்தவன். வாப்பா கருப்பசாமிக்கு. இன்னும் 3 முறை கால் விட்டு, இன்னும் 2 முறை.
நிற்காதீங்க, உட்காருங்க. மற்றவங்க உங்களுக்கு பின்னால் உள்ளவங்க பார்க்குறாங்கல்ல, சங்கர வடிவு இடத்த மாற்றுமா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். சாமி, 5 வருஷ காலமாக என் வீட்டில் பொல்லாத சோதனையும் விதியும் நடந்துக்கிட்டு இருக்கு. நான் எவ்வளவோ போராடியும் எங்களால் ஜெயிக்க முடியலை. ஒவ்வொரு நாளும் மன வருத்தமாக இருக்குது. எந்த சாமியை கும்பிட்டும் என் கஷ்டம் தீரலையே ஐயா. நான் என்ன பாவம் செஞ்சோம்னு என்ன கேட்குறேன் நீ. இதனால் வீட்டில் போராட்டம் நடக்கு. என்னையா கோயில் நிறையுது, என்னத்தையா கண்டுன்னு உன் கொண்டாட்டியே கேட்கலாம். கால் வந்துட்டுவான். அதுக்கு அவன் முன்னாடி கேட்டால் நானா பொறுப்பு. அதனால் அவள் கைவலி தீரும் அப்படின்னு உத்தரவாயிடுது. உன் மகனுக்கு இந்த வருஷத்தில் நான் அரசாங்க உத்தியோகம் வாங்கி தந்துடுறேன். அது ரெண்டும் போதும்ல. கொஞ்சம் கடன்கள் இருக்குது, தீர்த்து தரணும். ஏதோ அக்கம் பக்கத்தில் செய்வன இருக்குமோன்னு ஒரு கற்பனை இருக்குது. அப்படி இல்லைங்கிறத முடிவாக்கி தரேன். கால் வந்துட்டுவா. இந்தாப்பா, தை மாதம் நடக்கும். இந்த நல்லா இரு மகனே, போய்ட்டு இந்தா சந்தோஷமா இருக்கு. கருப்பசாமிக்கு அதே அருப்புக்கோட்டை தன் பிள்ளைகளை பற்றி கேட்க வந்த மகன். வாப்பா, பொம்பளை பிள்ளை இருக்கா, அதை பற்றி தான் கேட்க வந்திருக்கியா? கால் வந்துட்டு வா. யாருமா அது? உங்கள் தலைவர். கால் வந்துட்டு வா மகளே. ஏக்கா, எங்கே வாரிய? கொஞ்சம் இருங்க, இதை முடிஞ்ச ஒன்று அங்கிட்டு வந்து இருக்குக்கா. என்னப்பா வேணும் பிள்ளைக்கு? கால் வந்துப்பா, கால் வந்து அதோ பார். பவளமணி மாளிகையில் பனிமலரில் பஞ்சனையில் வாழ்ந்து செழித்த மகன் வழி தவறி சென்றதனால் தாழ்ந்து தரம் இழந்து தன்னையே தான் இழந்து தப்பித்து வந்தானம்மா. கால் வந்துட்டு வா. உன் பொம்பளை பிள்ளையுடைய வாழ்க்கையை நினச்சி மன வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க. அதனுடைய மனம் கோட்டமாகி நம்மளை மீறி எதுவும் குழப்பம் நடந்துருமோ என்ற ஒரு பயம். அதுக்கு தகுந்த நட்பும் அதுக்கு தகுந்த பழக்க வழக்கமும் இருந்து இப்போ உன்னை துன்பப்படுத்திக்கிட்டு இருக்கு. இதனால் நம்ம ஊருக்குள்ளேயும் சமுதாயத்துலேயும் தலை குனிஞ்சிடக்கூடாதுங்கிற ஒரு பயத்தில் என்னை பார்க்க வந்திருக்கீங்க. காலில் வந்துட்டு வாங்க செல்ல மக்களே. அவள் போட்ட கணக்கொன்று, இவன் போட்ட கணக்கொன்று, இரண்டுமே தவறானது. யார் போட்ட கணக்கிற்கோ இருவரும் விடையாய் நிற்பதே முடிவானது. மனநிலைகளை மாற்றி உங்களுக்கு கட்டுப்பட வைத்து வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? கண்ணை முடிக்காடா கொஞ்ச நேரம். இந்தா மனம் மாறியாச்சு, பெற்றோர்களுக்கு கட்டுப்பட்டாச்சு. இந்தா மகளே வா, பக்கத்தில் வா. கண்ணீரை தொட கவலையை மாற்று, என் கருணை உண்டு கை கொடுக்கிறேன் நான் கருப்பசாமி. நல்லா இருங்க செல்ல மக்களே. சொல்லியா அப்படி நற்கனியாக இருப்பாய், வாழ்க. அதே அருப்புக்கோட்டை கருப்பசாமி. அப்படியா? அது யாரு கேட்டு பார்ப்போம். வழக்கு யாருக்கு இருக்கு? வழக்கு என்ன வழக்குங்க? கேஸ் போட்டிருக்கீங்களா? காலில் வந்துட்டு வாங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். முன்னோர்கள் வணங்கியதில் நான் கருப்பசாமியும் ஒரு தெய்வம். உண்மையா? ஆனால் 12 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இந்த வழக்கு இடங்களை பற்றி தொடர்ந்து மிக குழப்பமும் உயிரிழப்புகளும் தோன்றிவிட்டன. உண்மையா இல்லையா? இந்த வழக்குலையும் வெற்றி வேணும். இப்போ இருக்கிற என் பிள்ளைகள் வாழ்க்கையில் கொஞ்சம் மனக்குறைவும் வேதனையும் நடந்துக்கிட்டு இருக்கு. அதையும் சரியாக்கி தரணும்னு கேட்க வந்திருக்கேன்.
காலில் விழுந்துட்டு வா. வரலாம். வேற என்ன மகளே வேணும்? பக்கத்தில் வா. கொஞ்சம் கண்ணை முடிக்கா. ஒன்றும் இல்லை, கால் வந்துட்டு வா. கருப்பசாமி, எதையோ மந்திரிச்சு போட்டதில் என் மனசு கொஞ்சம் குழப்பம் அடைஞ்சிக்கிட்டு இருக்கு. அதில் இருந்து எனக்கு எதுவும் பிடிச்சிருக்குமா அல்லது அந்த செய்வன கோளாறு மாதிரி எதுவும் செஞ்சுருக்காங்களா அப்படின்னு ஒரு குழப்பம் உள்ளத்தில் வாடுது. சரிதானா? என்னம்மா? ஆமாம், இதெல்லாம் சரி பண்ணித்தாரேன். இது மந்திரத்தால் ஆனதில் இயற்கை. என்ன, அடுத்த வெள்ளிக்கிழமை வரும்பொழுது இங்கேருந்து நோய் இல்லாமல் போவேன். இந்த அப்படி கண்ணீர் இல்லாமல் நல்லா இருந்துதான் முடிச்சு தந்தது வெற்றியாகும். போ. கருப்பசாமி, அப்படியா? பாவூர் சத்திரம். பாவூர் சத்திரம் இன்னும் இருக்காங்க, மக்கள் இருக்காங்க. கணவன், மனைவி, குழந்தை. வென்றிடுவேன், நாதத்தால் வென்றிடுவேன். உங்களுக்கு பாவூர் சத்திரம் இல்லையே, அந்த பக்கத்தில் அப்படி சொல்லுவீங்க. எந்த ஊர்? செல்வ விநாயகபுரம். பாவூர் சத்திரத்துக்கு ரயில்வே கேட்டுக்கெல்லாம் முன்னால் அப்படி ரைட் சைடில் ஒரு போர்டு இருக்கும். உள்ளே போனால் முத்துமாலைபுரத்துக்கு போயிடும். அதானே உங்கள் ஊர்? பே 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 பே. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வாங்க. தாத்தா என்ன சொல்ல போகிறாரோ, என்ன செய்ய போகிறாரோ, அப்படி பயப்படுதியா? உன் பேர் என்ன? சட்டை அட்டை. மாரியம்மன் கோயில் எங்கே இருக்கு? எங்கே இருக்குது? அந்த கோயிலுக்கு எதுவும் சாமி கும்பிடுவீங்களா? சரி, ஓகே. இருக்கங்குடி போனீங்களா? போக வேண்டியது இருக்க சொல்லிட்டு வந்தீங்களா? ஏன் போகலை? அண்ணே போட்டி போட்டு வந்திருக்கீங்களா? கெட்டிக்காரங்க இப்பயே உள்ளேடா. காலில் வந்துட்டு வாங்க. வார வெள்ளிக்கிழமை நீங்கள் கோயிலுக்கு வர்றதுக்கு சுத்தமாக இருப்பீங்களா? அந்த தேதி உங்களுக்கு சரியாக இருக்கா? இவளுக்கு சரியாக இருக்கா? கரெக்டாக கூட்டு வந்துரு. வார வெள்ளிக்கிழமையோடு இவா பிரச்சனை தீருது. இந்தா பக்கத்தில் வா, நல்லாக்கித்தாரேன், தெளிவாக இருக்கலாம். வார வெள்ளிக்கிழமை சொல்லிட்டலாம். வா பக்கத்தில். இந்தா நல்லாரு, ஐஸ்வர்யமாக இரு. இந்தாடா சின்ன பிள்ளை, இந்தா பணம் பணமாக பெருகுண்டா, ஆனந்தமாக இருடா. என்னை வச்சு கும்பிடுறா, சந்தோஷமாக இருப்ப. போய்ட்டு வா. வார வெள்ளிக்கிழமை வாங்க. என்ன வார வெள்ளிக்கிழமை நாளைக்கு இல்லை, அடுத்த வெள்ளிக்கிழமை. இப்போ 3 தரம் ஒரே நாளில் 3 தரம் வரலாமான்னு கூடாதா? அடுத்து அதே சத்திரம் இல்லை, எங்கள் அப்பனை குணமாக்கித்தான்னு காட்டு வந்தது. கண்ணிலே நீரதற்கு காலமெல்லாம் அழுவதற்கு, நெஞ்சிலே நினைவதற்கு, வஞ்சகரை மறப்பதற்கு, கண்ணிலே நீரதற்கு. என்ன படம் இந்த பாட்டு? போலீஸ்காரன் மகள் அதானே? அருமையான பாட்டு. சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் பாடு. இன்னொரு தர காலம் வந்துட்டோம். பாசம் என்ற சொல்லதற்கு பார்த்திருந்து அழுவதற்கு. இதெல்லாம் ஏன் இவளுக்கு நம்ம பாடணும்? அது ஏன் நம்ம பாடணும்? கண்ணிலே நீரதற்கு காலமெல்லாம் அழுவதற்கு.
என்னைக்கு உடன் பிறந்தவர்களுடைய உள்ளத்துக்கும் உன் உள்ளத்துக்கும் குழப்பம் வந்துச்சோ அன்னையிலிருந்து அழுத கண்ணீர் நிற்கவே இல்லை. உண்மையா இல்லையா? அப்பா அப்பான்னு பாசம் வச்சு அவரை காப்பாற்றவும் முடியலை, அவரை நிம்மதியாக வச்சுக்கிடவும் முடியலை. அதே மாதிரி இப்போ உனக்குன்னு கொடுக்க வேண்டிய ஒரு இடத்துல ஒரு சின்ன குளறுபடி இருக்குது, கேட்டு போய் சாவட்டும், இவளை விரட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன், கால் வந்துட்டு வா. எப்படி நல்லா இருக்கா? அதனால் அங்கேருந்து பக்கத்தில் முருகப்பெருமான் வந்தார். அவருடைய வேலெடுத்து விளையாடி வந்தான். இல்லையப்பா, இந்த தகப்பன் இருக்கிறது வர இந்த பிள்ளைகளுடைய மனம் இப்படி புண்பட்டு இருக்கும், அது ஒரு சூழ்நிலை. ஆனால் அவனுக்கு ஆயுளுக்கு கண்டமில்லை, காப்பாற்றி தருவேன். அதற்கு இடையில் அவனுடைய சகோதரிகளெல்லாம் ஒருங்கிணைந்து உனக்கு எனக்கும் பிரச்சனை வேண்டாம், இந்த இடத்த நீ ஒதுக்கி வச்சுக்கா, ஆனால் எங்களுக்கு உனக்கும் உறவு வேண்டாம்னு முடிப்போம்னு உத்தர சொல்லியாச்சு. முடிச்சு தந்தா போதும்ல, கால் வந்துட்டு வா. இடையில் ஒரு மூர்க்கன் எடுத்ததெல்லாம் குழப்புவான். அக்காமாரு சும்மா இருந்தாலும் ஊடால ஒரு ஆம்பளை வந்து தேவையில்லாத வார்த்தையை பேசிக்கிட்டே இருக்கான். அவன் மனதையும் கொஞ்சம் மாற்றி நான் நேர்மையாக நடக்க வைக்கிறேன். அதே மாதிரி உன் பிள்ளையுடைய வேலையில் இப்போ சும்மா இருக்கக்கூடாதுன்னு அந்த வேலைக்கு சேர்ந்துருக்கான். இது நிரந்தரமாக இருக்காது, 6 மாதம் ஓட்டட்டும், அடுத்து வேறு வேலை போட்டு தருவேன். உன் வீட்டுக்காரனுடைய ஆரோக்கியத்தையும் மனதையும் சரியாக்கி இடமாற்றம் கிடைக்குமான்னு கேட்டேன். கிடைக்காது. அதனால் சற்று பொறுமையாக இருந்து வெற்றி அடைவோம், காப்பாற்றி தரேன். அப்படி உன் இடம் உனக்கு வந்து சேரும், இடைஞ்சல் இருக்காது, பணம் கிடைக்கும். நல்லா இருக்கும் மகளே. கர்மசாமி, அப்படியா? ஒரு பொம்பளை நினைக்காளா? பார்த்துருவோமே. இந்த சத்திரம் எல்லையிலிருந்து ஒரு பொம்பளை வந்திருக்கா, எல்லாத்துக்கும் சொல்லுதாருலாம், நமக்கு எப்படி சொல்லுதாருன்னு பார்ப்போம்னு ஒருத்தி நினைக்கிறாளா? யாருமா அது? அம்மா மறைக்காத, நடுவில் நிற்கிறவா, நீ தானே அப்படி நினச்ச? என்ன பே உள்ள வா, கால் வந்துட்டு வா. யாருடா? என்னம்மா வேணும் உனக்கு? கால் வந்துட்டு வா. பாதமாம்பட்டறுத்து வரிவாரிக்குமாரியனே. அந்த வழக்கு 7வது மாதத்துக்கு பிறகு முடிஞ்சிடும். உனக்கு அங்கேருந்து கிடைக்கக்கூடிய பணமும் கிடச்சிரும். ஒரு ஆம்பளை ஒருத்தன் அதில் குழப்பம் பண்ணிக்கிட்டு இருப்பான், அதையும் சரியாக்கி வெட்டியாக்கி தரேன். நீ பெற்ற பிள்ளையிலையும் ஒரு பிள்ளை உன் மனத்துக்கு மாறாக நடக்கும், அதை வெட்டியாக்கி தெளிவு பண்ணி தந்தால் போதுமில்ல. கால் வந்துட்டு வா. வரலாம். இந்தா 7வது மாதத்தில் அந்த வழக்கு முடிஞ்சிடும், ஜெயிச்சுக்கோ. நல்லா இருக்கும். வடகரை பார்வதிபுரம் மையத்திரமா? வா 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 வா, 2 விட்டுருங்க. வா வா வா. ஆமாம், கோயிலுக்கு கொடுத்துருங்க. இடையில ஏற்பட்ட ஒரு சில பிரிவும் சோதனையும் கிரகங்கள் காரணம், மனிதர்கள் காரணம் இல்லை. ஆனால் இப்போ உன்னுடைய கட்டுமனைக்கில் நான் போய் பார்த்தேன். புடியரை கருப்பசாமி தெரிந்து இவங்களை வெளியாக்கினா இவங்களை ஒரு ஆட்டி வச்சிடலாம்னு சொல்லி 2 பேர்கள் பிளான் போட்டாங்க. அந்த பிளான் படி நீங்களும் என்னை விட்டு அப்படி கொஞ்சம் விலகுனீங்க, உங்களுக்கு ஆடக்கூடியது ஒழுங்காக ஆடிடுது. இப்போ சொந்த வீட்டில் உங்களுக்கு இருக்க முடியாத வேதனை நடக்கும். கழுத்திலிருந்து இடுப்பு கால் 3 இடம் உனக்கு வலியும் வேதனை கொடுக்கும். இப்போ பிழைச்சி வந்தது மறுபிறவி பூரா பிழைச்சி வந்திருக்க. ஆனால் இது உண்மையிலேயே இயற்கையாக நடந்துச்சா, வேறு யாரும் செய்வனையாக செஞ்சு நடந்துருச்சா அப்படிங்கிற ஒரு குளறுபடி உங்கள் 2 பேர் உள்ளத்தில் இருக்குது. உண்மையா இல்லையா? கால் வந்துட்டு வாங்க. மாந்திரிகமான ஒரு சில குறைபாடுகள் நடந்தது உண்மை. என்ன, அதனால் ஏற்பட்ட விளைவுகளுக்கு கிரக நிலைகள் சாரங்களும் அதுக்கு காரணமாகிவிட்டன. இவைகளிலிருந்து நீக்கி உங்களை வெற்றியாக்கி தந்தால் போதுமில்ல.
அவனுக்கு வேலை வந்து அடுத்து இன்னொரு 3 மாத காலங்களில் மீண்டும் ஒரு நல்ல இடத்துல வேலை கிடச்சிரும். தெளிவாக்கி தரேன். உடல்நிலைக்கு ஆபத்து இல்லாமல் உங்களை காப்பாற்றி தரேன். கொஞ்சம் எல்லாரையும் விட்டு கொஞ்சம் அகன்று இருக்க பழகுங்கள். புரிஞ்சுக்கணும், ரொம்ப பேசக்கூடாது. அகன்று இருக்க பழகுங்கள், உங்களுக்கு வெற்றி உண்டு. அப்படி இல்லைன்னா தொழிலுக்கும் இடைஞ்சல் இருக்கும், ஆரோக்கியத்துக்கும் இடைஞ்சல் இருக்கும். இந்த ரெண்டையும் நான் நீக்கி காப்பாற்றி தரேன். கால் வந்துட்டு வரலாம். கொண்டு போ, இதை கொண்டு போ, இதை கொண்டு போ. கர்மசாமிக்கு கொஞ்ச நேரம் கண்ணை மூடி உட்காருங்க பார்ப்போம். இந்தாம்மா, வீட்டுக்குள்ளே கொண்டுப்பா. வெற்றியோடு இருப்பேன், மகிழ்ச்சியாக இருப்பேன். வீட்டுக்குள்ளே எந்த தீய சக்தியும் நீ வராது. காப்பாற்றி தரேன். அப்படி நல்லா இருப்பா. செல்வம் பெருகும். ஆனந்தமாக இருங்க, ஆனந்தமாக இருங்க. கர்மசாமி, ஆமாம் அப்படியா, சரி. அம்பாசமுத்திரம், அம்பாசமுத்திரம், அம்பாசமுத்திரம். எந்த ஊரும் அம்பாசமுத்திரத்தில்? அம்பாசமுத்திரம் கால் வந்துட்டாப்பா. நீங்கள் அப்போ எந்த இடம் போயில? இன்னொரு தடவை கால் வந்துட்டு வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போனேன். போகிற வழியில் ஒரு வாய்க்காலும், சரானு பார்த்துக்கா, ஒரு வாய்க்காலும் வலப்புறத்தில் ஒரு சிறிய அம்மன் கோயிலும் 8 இடத்துல சுடமட சாமி இருக்காருல. கால் வந்துட்டு வா. ஏன்னா இவங்க பக்கத்து ஊருக்காரங்க கரெக்டாக சொல்லணும், இல்லைன்னா தப்பாக பேசிடுவாங்க நம்மளை. மோய் உட்காருங்க செல்ல குட்டிகளே, சந்தோஷமாக இருங்கள். இப்போ 2.25 ஆண்டுகளாக உன்னுடைய வீட்டில் ஒருவருக்கு உடல்நிலையால் கொஞ்சம் மனநிலைகள் பாதிக்கப்பட்டிருக்கடா, உண்மையா? அதே மாதிரி நிறைய பணங்கள் நஷ்டமாகி கொஞ்சம் கடன்களும் குழப்படிகளும் இருக்குது. இதனால் வெளியூருக்கு சென்று தனக்கு தொழில் மாற்ற முடியுமா, அப்படி நல்லா இருக்குமாங்கிற ஒரு எண்ணம் கற்பனையில் ஓடுமே தவிர அது நடக்காது. உண்மையா இல்லையா? கால் வந்துட்டு வரலாம். வேற என்னப்பா வேணும்? தை மாதத்தில் நடந்தாச்சு, மாப்பிள்ளை சொந்தத்திலே இருக்கான், வந்து சேர்ந்தாச்சு. போய்ட்டு வாங்க, அடுத்து பேசுவோம். கர்மசாமி, அப்படியா? பேச்சியம்மனா எங்கே இருக்குது? வண்டி, மாட்டு வண்டி கிடக்கு, உள்ளுக்கு கிடக்கா? ஆட்டங்கரை வருமா? செவந்திபுரம் இல்லை யார்? பாப்பா, நீ விக்ரமசிங்கம் வரணும்னா நான் செவந்திபுரம்னு கூப்பிடுதான். பார்த்தியா? கால் வந்துட்டு வா. தொழிலை பற்றிய மன உபாதையும், ஒரு இடம் சொந்தமான சொந்தத்துக்குள்ள மன குளறுபடியும் இந்த வீட்டில் இப்போ நடந்து கொண்டே இருக்கும். இருக்கா இல்லையா? இருக்கு. ஆனால் அடுத்தவர்களுக்கு உதவி செய்ததில் நீ பண விஷயத்தில் கொஞ்சம் மாட்டியிருப்ப, வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்ப. இப்போ அதிலிருந்து விடுதலை ஆகணும். இப்போ வேறு இடத்துக்கு கிளம்பி போகணுங்கிற எண்ணங்களும் சிந்தனையும் இருக்குது. அதை ஜெயிச்சு தந்தால் போதுமாடா, வேறு என்ன வேணும்? ஆவணி மாதம் 18ஆம் தேதிக்கு மேல் என் பேரை வச்சு தொடங்கு. பார்ட்னர் ஒருத்தன் வாரம்பா, நீ வேண்டாம்னு சொல்லணும். பார்ட்னர் நான் கருப்பசாமி இருப்பேன், வெற்றியாக்கி தருவேன். சந்தோஷமா இருக்கும். வேற என்ன வேணும்? ஆமாம், அதை நான் மாற்றி தரேன், தைரியமாக. இடம் விஷயத்தில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடாதீங்க, என்ன பேச்சிலே முடிச்சுருவோம். கருப்பசாமி, கொஞ்சம் கரெக்டாக காட்டுங்க. சரி. சந்தனமாரியம்மன் கோயில் எங்கே இருக்குது? கால் வந்துட்டேன்.
சேர்ந்தாளா பிரிஞ்சாளா? இது யாரு? சித்தி பண்ணுவாங்க. 2 குடும்பம். நான் அந்த ஒரு குடும்பத்துக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன். இன்னொரு தரம் காலில் வந்துட்டு வா. பெண்ணுக்கு அறிவை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன், மண்ணுக்குள்ளே சில மூடர் இந்த மாதர் அறிவை கெடுத்தார். இது சொன்னது யாருமா? பக்கத்தில் வாங்க. இந்த கவியை சொன்னது யாரு? பெண்ணுக்கு அறிவை கொடுத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன், மண்ணுக்குள்ளே சில மூடர் இந்த மாதர் அறிவை கெடுத்தார். அப்படி சொன்னது யாரு? தெரியாதா? என்னம்மா நீ? எட்டயபுரத்தில் ஒரு கவிஞன் பிறந்தானே, அவன் யாருமா? பாரதியார். தேசிய கவி சுப்பிரமணிய பாரதியார். சிந்து நதியின் மீசை நிலவினிலே அப்படிங்கிற பாடல் எழுதியவர் அவர் தான். காசி நகர் புலவர் பேசும் உரைதான், அதை காஞ்சியில் கேட்பதற்கு நாம் கருவி செய்வோம்னு சொல்லி டெலிஃபோன் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டு போயிட்டார். அதனால தான் அவருக்கு பேர் ஞான கவிஞன். காலம் வந்துட்டு வா, கொஞ்சம் பண்ணிதாம்மா. ஒருத்தர் எரிஞ்சாவனா மாட்டை தொலைச்சிட்டான். மாட்டை தொலைச்சவன், ஐயா என் மாடு தொலைஞ்சி வச்சியா, என் மாடு தொலைஞ்சி வச்சியா அப்படின்னு சொன்னான். ஏன் என் மாட்டை தொலைச்சதுக்கு போய் புலதிக்கு தலையுதே, உன் மாட்டுக்கு அடையாளம் சொல்லியான்னா. அடையாளம் சொன்னான், 2 கொம்பு இருக்கும். அதுதான் தெரிஞ்ச விஷயமாச்சு. ஐயா அந்த மாட்டு காம்புக்கு கீழே ஒரு மச்சம் இருக்கும்னா. இல்லே, எத்தனை மாட்டு காம்பை போய் நான் பார்த்து மச்சம் இருக்கான்னு பார்க்குறது? உதச்சி கீழே தள்ளிடாது. அடையாளம் சொல்லணும், அறிவுரை சொல்லிடான்னா. அதுக்கு அவன் சொன்னான், எனக்கு இவ்வளவு தான் தெரியும்னா. நீ மாட்டை மட்டும் தொலைக்கலடா, மதியவும் சேர்த்து தொலைச்சவேன். அவன் எப்படி சொன்னான்? மாட்டை மட்டும் தொலைக்கலை, மதியவும் சேர்த்து தொலைச்சப்பேன்னா. இப்படியெல்லாம் நம்ம நாட்டில் நிறைய கருத்துள்ள காவியங்களும் கதைகளும் உலகத்தில் இருக்குது. என்ன பக்கத்தில் வா, உனக்கு என்ன செஞ்சு தரணும்? உங்கள் அப்பா வழி சொத்து 3 வருஷத்துக்குள்ளே நடக்கும். கல்யாண விஷயத்தில் இவ உள்ளம் கொஞ்சம் குழம்பிக்கிட்டே இருக்கும். இவளால் எந்த முடிவும் எடுக்க முடியாது. 2 பேர்களுடைய மன இடைஞ்சல் தாங்க முடியாமல், முடிவு சொல்ல முடியாமல் துடித்து கொண்டிருப்பாள். ஆகையினால் 48 நாட்களுக்கு பிறகு மீண்டும் சந்திக்கும் பொழுது ஒரு முடிவோடு உன்னை வர வைக்கிறேன். கல்யாணத்தை வெற்றியாக நடத்தித்தாரேன். இந்தா காசு பணத்தோடு நல்லா இரு, சந்தோஷமாக இரு. கல்யாணம் முடிச்சோன்னே சென்னைக்கு போகலாமா? எங்கே இருக்கலாம் பார்ப்போம், யார் ஜெயிக்கான்னு பார்ப்போம். சரி சரி நல்லா இருங்க, நல்லா இருங்க மக்களே, நல்லா இருங்க, நல்லா இருங்க. உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உனக்கு எந்த ஊருடா? பெங்களூர். நான் மங்களூர் சொல்லியிருக்கேன். உன் கூட பிறந்த தம்பிக்கு உயிர் சேதம் வந்துருமோங்கிற பயம் உன் உள்ளத்தில் இருக்கு. பாண்டிச்சேரி கேன்சர் மருத்துவமனையில் அவனுக்கு மருந்து தயாராகிடுது. அவனுக்கு ஆயுள் நீடிக்கப்படும், அவன் நோய் தீர்க்கப்படும். காப்பாற்றி தந்தா போதுங்களா? கால் வந்துட்டு வா. அதே மாதிரி உன்னுடைய மனைவியினுடைய வயிற்றுக்கு உள்ள பார்த்தேன். கர்ப்பப்பையினுடைய பாதை வழிகளில் சில உட்சுவர்கள் வீக்கமாகி ரத்தம் சம்பந்தமான விஷயங்கள் பாதிக்கப்பட்டு உள்ளுக்கு குளறுபடி இருக்கு. அது உன்னுடைய கற்பனையில் கேன்சர் ஆயிருமோங்கிற ஒரு சிந்தனை உள்மனதுக்குள்ள பயம் இருந்துக்கிட்டு இருக்கு. அப்படி ஆகாதுன்னு உத்தரவு. ஆனாலும் அதற்கு முன்பே ஒரு அறுவை சிகிச்சையை செய்து தெளிவு பண்ணி விட்டுருவோம். நீ உடனே இன்னொரு குழந்தை வேணுமே, அதுக்கு என்ன செய்யலாம்னு சிந்தனை பண்ணிடாத. கால் வந்துட்டுவான். கர்பசாமிக்கு வா, பக்கத்தில் வா. இந்தாடா உன் தம்பியை நான் காப்பாற்றித்தாரேன். அதே மாதிரி அடுத்த என்னை சந்திக்கிற பொழுது இவன் உடம்புல இருக்கக்கூடிய நோயை தீர்த்து அந்த வீக்கத்தை வத்த வச்சு தந்துடுறேன், வெற்றியாக்கி தந்துடுறேன். வாப்பா ஓடியா, நல்லா புண்ணிய மாதிரிடா போயிட்டாங்க.
சரி, உன் முன்னாடி கையில் பணத்தை கொடுத்துட்டேன், கடனை அடைச்சிக்கோ, நல்லா இருக்கு, ஓடு. கர்மசாமிக்கு திருச்சி மாநகர். திருச்சி. கணவன் மனைவி. ஆசிரியை பணி செய்யக்கூடியவர்கள். நீங்கள் ஆசிரியர்களா? செகண்ட் கிரேட் ஆசிரியரா? நீங்கள் ஃபார்மசிஸ்ட், மருந்து தயாரிப்பு. அப்படியா? பிஃபார்ம் படிச்சிங்களா? டிஃபார்மா? பிஃபார்ம். கால் வந்துட்டு வரலாம். நம்மளும் கொஞ்சம் படிச்சிருந்தா தான் அதை சமாளிக்க முடியும். பிள்ளைகளை பற்றி என்ன மன வருத்தமோ உங்களுக்கு, அந்த சக்தி ஏன் கிடைக்கிறன்னு என்னைக்காவது ஆராய்ச்சி பண்ணது உண்டா? பண்ணாலும் நம்ம அறிவுக்கு எட்டாத ஒரு சிகரமாக இருக்கு. அதனால் உங்கள் உள்மனத்தை பார்த்தேன், புள்ள 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 புள்ளன்னு துடிச்சுக்கிட்டு இருக்கு. என்ன அதுக்கு ஒரு பாக்கியம் உண்டா இல்லையான்னு பார்க்கணுமா வேண்டாமா? கால் வந்துட்டு வா. கண்ணை முடிக்கலாம், பக்கத்தில் வாங்க. அப்படியா? சார், உன்னுடைய உயிரணுக்களில் எந்த குறைகள் இல்லைன்னு டெஸ்ட்டுக்கு வந்துருச்சா? வந்தாச்சு. இவளுடைய கர்ப்பப்பையில் என்ன குறை இருக்குன்னு சொன்னாங்க? ஆனால் குழந்தை பிறக்கலை. நானும் கேட்டேன், கர்ப்பப்பையில் எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் கிரகங்களால் குழந்தை பாக்கியத்தில் குறைகள் உண்டு. ஆனால் உனக்கு ஒரு புள்ள பிறக்கும்னு மேலேருந்து உத்தரவு, கருப்பசாமின்னு பேர் வைக்கணும். ஆம்பளை பிள்ளை நான் பிறக்கேன், கால் வந்துட்டோம். அப்படி நடத்து. சரி, என்னடா சும்மா இருக்கேன். இந்தா வைகாசி 30க்கு மேல் ஜனனமாகும், பெற்றுக்கொள், நன்றாக ஒற்றுக்கொள். நல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க. கருப்பசாமி, அதே திருச்சி மாநகர் தலைவன் தலைவி, கணவன் மனைவி. நான் முதலில் சொன்ன அதே ஆசிரியர் பணியை செய்யக்கூடியவர்கள். நீங்கள் ஆசிரியர்களா? லேபில் இருக்கேன். நீங்கள்? நான் ஒரு பிஸ்னஸ் மேன் அண்ட் ஒரு டீச்சர். கொஞ்சம் நம்ம இங்கிலீஷ். அப்பா, கொரோனா போய் எவ்வளோ நாள் ஆகுது? இந்த இன்னொரு தடவை காலில் வந்துட்டுவாங்க, இன்னொரு தடவை காலில் வந்துட்டுவாங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு போனேன். இப்போதைக்கு சனி பகவானுடைய நீல கதிரொலிகள் எல்லாம் உங்கள் வீட்டுக்குள்ளே நடக்கும். அதனால் பொல்லாத கடன்களும் துயர அலைகளும் மிதந்து கொண்டு இருக்கிற நேரம். ஹரிச்சந்திரன் நாட்டை விட்டே போனது மாதிரி நீங்கள் வீட்டை விட்டே வெளியே போகணுங்கிற விதியும் சூழ்நிலைகளும் நடந்து கொண்டு இருக்கு. ஆனால் எப்பிறவியில் செய்த புண்ணியம் வீட்டை விட்டு வெளியே போக விடாமல் நான் காப்பாற்றி தந்துடுறேன். இந்த கடன் அடைக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி, புதுமையாக இருக்கிற ஒரு பில்டிங்கை விற்கணும்னு நேற்று இரவு உத்தரவாயிடுது. அதுவும் கூட பேங்கில் அந்த டாக்குமெண்ட்டில் கொஞ்சம் பணம் இருக்குது. ஆனால் அதுக்கு நான் பணம் வாங்கி தந்து அதை விலை பேசி உங்கள் கடன் அடைச்சி தந்தால் போதுமில்ல, 1,20,00,000 ரூபாய்க்கு போகும். கால் வந்துட்டு வரலாம். கர்மசாமிக்கு. ஆனால் நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய கடனுக்கு அந்த பணம் காணாது தான், அப்படி தானே? ஆனால் அது ஒரு முதல் உதவியாக முதல்ல அழுத்தத்திலேருந்து உங்களை விடுதலை ஆக்கி தரேன். அடுத்து ஒரு தொழிலை தந்து நிறைய பணத்தை தரேன். சென்னையிலேருந்து 2 ஆர்டர் பணம் கெட்டாமல் உனக்கு கிடைக்கும். பிழைச்சிக்கோ, நல்லா இருக்கு. அந்த பணம் தாரம்னு சொன்னவன் பொய் சொல்லி இருக்காமனு சொல்லி நேற்று இரவு உத்தரவாயிடுது.
உங்கள்கிட்ட அவன் பணத்தை வாங்கினது ஒரு ட்ராமா. எந்த ட்ரஸ்ட்லேயும் பணம் இல்லை, அப்படி கொடுக்க வேண்டிய சட்டமும் இந்தியாவில் ஏற்படவில்லை. ஆக அது ஒரு தொழிலாக கருதி அவன் செய்து மொத்தம் 7 பேர்களை ஏமாற்றினான். அதில் நீங்களும் ஒருவன். அமைதி அமைதி சுவாமியே. இன்னைக்கு சொன்னதுதான் உறுதியானது, தெளிவாக இருந்துக்காங்க. போய் பணத்தை கேளுங்க. தரலன்னா 2ஆம் தடவை அவனை கீழே போட்டு நான் வாங்கி தரேன். போயிட்டு வா. அடுத்து பேசுவோம். அவனை பற்றி உத்தரவு வரல. அடுத்து அதே திருச்சி மாநகர் கணவன் மனைவி ஆப்ரேஷன் யாருக்கு ஆகுச்சு? என்ன ஆப்ரேஷன்? காலில் வந்துட்டுவாங்க. அந்த குழந்தைய கேட்போம். கண்ணை முடிக்காங்க. அப்படியா? கேட்டு பார்க்குறேன். ஜீவசமாதியை போய் எதுவும் கும்பிட்டீங்களா? போயிருக்கலாம் நீங்கள்? அப்படியா? பட்டினத்தார் திருவடிகளை போய் ஒரு தரிசனம் பண்ணிட்டு வரலாமா? ஆனால் அது சென்னையில் இருக்குது. போக முடியுமா? ஒரு முறை நீங்கள் மட்டும் போய் கும்பிட்டு வாங்க, கால் வந்துட்டு வாங்க. அது ஏன் அப்படி சொல்கிறோம்னா அதுக்கு ஒரு காரணத்தோடு சொல்லுதேன். இவளுடைய ஆத்மாவை நான் கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தேன். இவளுடைய உள்மனத்தில் ஒரு சில வார்த்தைகளும் சிந்தனைகளும், குழந்தைங்கிறது எனக்கு கிடைக்கல அப்படி சொன்னால் நான் இந்த உலகத்தில் உயிரோடு இருந்து பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவள் தன் வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்கலாம்ங்கிற ஒரு சில சிந்தனையும் எண்ணமும் உன் உள்ளத்தில் ஊசலாடி கொண்டு இருக்கிறது. உண்மையா இல்லையா? அப்படி நீ போயிட்டனா இவன் பட்டினத்தார மாதிரி சன்னியாசி ஆயிடுவான். அந்த நிலைமை நடக்கக்கூடாதுன்னு நினச்சி தான் நீ போய் பட்டினத்தார முறை வழங்கிட்டு வா. நான் உங்களுக்கு பிள்ளையை எவ்வளியிலையோ தாரேன், உங்களை வாழ வைக்கேன். கால் விட்டு வா. கர்மசாமிக்கு முந்தைய எப்படி மகளே? இந்தா ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், பொம்பளை பிள்ளையாக இருக்கும், வெற்றி அடைவாய் நீ. அகிலாண்ட நாயகின்னு பேர் வை. வாழ்க.